ஆடி 1 ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சுடுறதுக்கு ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த பூர்ணம் ரெடி பண்ணுறதை விட அந்த பூர்ணத்தை தேங்காய்க்குள்ளே போடுறதான் பார்த்தீங்கன்னா இருக்கலே ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தேங்காய்க்கும் மஞ்சள் தடவி பொட்டு வச்சு குச்செல்லாம் சொருகி வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சுடுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா பார்த்தீங்கன்னாக்கா காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. புகைச்சலும் வேற நின்று தேங்காய் சுடவே முடியலை. கண்ணெல்லாம் எரிச்சலாக இருந்துட்டு இருந்தது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப குட்டி பொண்ணு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்து அந்த தேங்காய் குச்செல்லாம் பிடிச்சி தேங்காய் சுடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்காயுமே நல்லா வெடிச்சு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சி அங்கேயே கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அந்த வெல்லமும் தேங்காய் தண்ணியும் அதிகமாக ஊற்றிட்டேன் போல இருக்கு. ஸோ நல்லா வந்துட்டு லிக்விட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தது கடையில் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அந்த அன்னைக்கு வேர் பண்ணியிருந்தேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா மட்கா சில்க் சாரிங்க. நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர்ல ஃபுல்லும் பட்டர்ஃப்ளை டிசைன்ல பார்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா ஃபிளாரல் டிசைன்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே வேர் பண்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா சூப்பரா இருந்தது. இது வந்து ப்ரீ ப்ளீட் எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. ஸ்பாட்லயே நம்ம வந்துட்டு மடிப்பெடுத்து கட்டலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சிங்கிள் பிளேட் விட்டு கட்டியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த சாரியை நான் ஹெம்கா பொட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தாங்க வாங்கியிருந்தேன். அவங்க கிட்ட இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குற பேஜையும் டேக் பண்றேன். மறக்காம அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்க.